வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இந்த மனிதகுல வளர்ச்சி என்பது தோற்றம் வளர்ச்சி என்பது பிரமிக்கத்தக்க ஒன்றாகவே காணப்படுகிறது. பல ஆண்டுகள் நெடு ஆண்டுகளாக இந்த மனிதகுலம் தோற்றம் பெற்று இப்பொழுது நவீன காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்ப காலகட்டம் வரை பல்வேறு பரிணாம வளர்ச்சியை மனிதன் அடைந்திருக்கின்றான். வெறுமனே வேட்டை காலத்தில் வேட்டையாடுதலில் இருந்து ஆரம்பித்து இன்று விண்வெளியை தொடும் அளவில் அவருடைய பரிணாம வளர்ச்சி மெச்சத்தக்க அளவு இருக்கின்றது. மனித குலம் இவ்வாறு அபரீதமான வளர்ச்சியில் சென்று கொண்டிருந்தாலும் கூட சில விடயங்களில் அவனுக்கு பின்னடைவான விடயங்களும் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த மனிதகுல வளர்ச்சி என்பது வெறுமனே கருவிகளின் வளர்ச்சியை மாத்திரம் நாங்கள் வைத்து அளவிட முடியாது. அதனை மாத்திரம் வைத்துக்கொண்டு மனிதகுலம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்றும் சொல்ல முடியாது. சொன்னாலும் கூட மறுபுறத்தில் சில விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த மனித குலத்திற்கென்றே சில சொற்கள் அல்லது பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விசேட தேவையுடையோர் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்ற பதங்களும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதற்கான காரணங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கலாம். இவ்வாறான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த சமூகத்தினரையும் நாங்கள் எங்களுடன் இணைத்து கொண்டுதான் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு சொல்ல வருவது, இவ்வாறான சில குறைபாடுகள் அல்லது விசேட தேவையுடையவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளாக சமூகத்தில் அடையாளம் காணப்படுபவர்களை நாங்கள் சிறந்த முறையில் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதுதான் நமது பொறுப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நுட்பமான நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டிய சில விடயங்கள் குறித்து பேசுவதற்காக இன்று கலையகத்திற்கு ஒரு விசேட அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். கொழும்பு 13 விக்டோரி பாத் சென்டரின் பணிப்பாளர் நித்யா மகேஸ்வரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், இன்று மனிதகுலம் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பரிணாம வளர்ச்சிகள் வந்துவிட்டோம் என்று நாங்கள் மார்தட்டி கொண்டாலும் கூட எமது சமூகத்திலும் பின்னடைவான பல விடயங்கள் இருக்கின்றன. உடனடியாக திரும்பி பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த விசேட தேவையுடையோர் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. அது பல்வேறு நிலைகள், குறிப்பாக இந்த ஒட்டிசம் என்பது இப்பொழுது சமூக மட்டத்தில் ஆய்வுகள் கூட கூறுகின்றன அதிக அளவில் அதிகரித்து வருகிறது. அந்த சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அவர்களையும் நாம் எமது சகோதரர்களாக அல்லது பிள்ளைகளாக கருத வேண்டியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான சில சிகிச்சைகள் அல்லது அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தற்போது அதிக அளவு பேசப்படும் அந்த சென்சர் இன்டகிரேட் தெரப்பி, அதாவது புலன் உணர்வு சார்ந்த பயிற்சிகள் தற்போது பரவலாக பேசப்படுகின்றன. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பயிற்சி என்றால் என்ன, அது அவசியம் என்னவாக இருக்கிறது? விசேட தேவைக்குரிய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இப்போ யாராக இருந்தாலுமே நாம் ஒரு வெளி உலகோடு தொடர்பு கொள்கிறோம் என்றால் முக்கியமான இந்த 5 புலனுறுப்புகள் மூலமாகத்தான் தொடர்ந்து கொள்கிறோம். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அசாதாரண தன்மை, உடல் ரீதியான பிரச்சனைகளின் காரணமாக இவர்களுக்கு இந்த உலகத்தோடு இயங்குவதற்கு முடியாமல் இருக்கலாம். இந்த புலன் உறுப்புகளின் ஏற்படக்கூடிய அசாதாரண தன்மை காரணமாக இதை நாம் உணர்ந்து அதற்கு சரியான பயிற்சியை வழங்குவதனூடாக மெல்ல அவர்களை அந்த சில நேரங்களில் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் இந்த புலன் உணர்வு திறனினால் பாதிக்கப்பட்டு இயங்க முடியாமல் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாமல் சிரமப்படுவது, அதனை சரியாக அறிந்து அதற்கான பயிற்சிகளை தரும் பொழுது அவர்களுக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கையை தருவதற்கு நம்மால் முடியும். உண்மையில் இது ஒரு சென்சிட்டிவான விடயம், ஒரு நுட்பமான அல்லது மிகவும் நுட்பமாக அணுகக்கூடிய ஒரு நீங்கள் சொன்னீர்கள். ஒரு சாதாரண ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனைகளை சரியாக இனங்கண்டு அந்த புலனுணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும். பொதுவாக நமது சமூகம், ஒரு பெற்றோரை எடுத்துக்கொண்டால் தனது பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு சிறு குறைபாடுகள் அல்லது ஒரு சாதாரண பிள்ளை போல இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் தன் பிள்ளை அந்த ஒரு உணர்வு இருக்கின்றது. அவர்கள் அல்லது அவ்வாறான போக்கு சரியா, அவர் எண்ணும் பொழுது அதன் பாதக விளைவுகள் என்னவாக இருக்கிறது? இதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு காலகட்டத்தில் எல்லா விசேட தேவை பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான நிலை. இது விசேட தேவை மட்டுமல்ல, வேறு நோய்களினால் பாதிக்கப்படும் பொழுது முதலில் ஏற்றுக்கொள்ள மறுப்பது சிறு.
பிறகு மெல்ல மெல்ல அதை ஏற்றுக்கொள்ளும் திறன் அவர்களுக்கு வந்துவிடும். அல்லது வந்துதான் ஆக வேண்டும். அல்லாவிடில் அதில் பாதிக்கப்படுவது நிச்சயமாக அவர்களுடைய பிள்ளைகளே. இப்போ இந்த புலனுணர்வு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, அவர்களை ஏற்க மறுப்பது, அது ஒரு சரியான பதம். காரணம் என்னன்னா, பெற்றோர்களே முடிவெடுப்பார்கள். இப்போ வெளியில் வரமாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறார்கள், அல்லது சரியாக தூங்க மாட்டேங்கிறார்கள், இவர்கள் செய்ய மாட்டார்கள் அல்லது செய்கிறார்கள் அல்ல என்று பெற்றோர்களே முடிவெடுக்கின்றார்கள். ஆனால் அது தவறான விடயம். இது பிள்ளைகளுக்கு சில நேரம் அவர்களின் புலனுறுப்புகளில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளினால் அவர்களால் இயல்பாக செயல்பட முடியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் பார்வைத்திறன். இப்போ நான் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நமக்கு ஒரு வெளியில் சென்றால் அதற்கான இயல்பான வெளிச்சத்தில் நம்மால் இயங்க முடியும். அதை போல் அதற்கு இருட்டிலும் நம்மால் ஒரு சிறிதளவு பழகிய பிறகு நம்மால் இயங்க முடியும். இந்த விசேட தேவைக்குரிய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் சாதாரண இயல்பான வெளிச்சங்களே அவர்களுக்கு கண்ணை கூசுவது போல் இருக்கலாம். இப்போ நமக்கே தொடர்ந்து ஒரு வெயிலில் நின்றால் தலைவலி ஏற்படும், சிலருக்கு மைக்ரேன் தலைவலி கூட வரலாம். இந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது ADHD கவனக்குறைபாடுள்ள பிள்ளைகள், செரிபிரல் பால்சி மூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கற்றல் குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். இதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்றால், நாம் கட்டாயமாக இவ்வாறான பிள்ளைகளை ஒரு ஓடி தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என கூறப்படுகின்றவர்களிடம் அழைத்து சென்று அவர்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் இருக்குதா என்பதை நம்ம கட்டாயமாக ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்க வேண்டும். எப்படி இந்த காய்ச்சலுக்கு என்ன காய்ச்சல் அதற்கான ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோமோ அதே போல் இவர்களுக்கும் எடுக்க வேண்டும். எடுத்து அவர்களிடமிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளையை வெளியில் கொண்டு வரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களின் மூலமாக அறிந்து அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்போ நான் குறிப்பிட்டேன் இல்லையா, பார்வைத்திறன் அப்படின்ட்டு. இப்போ இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய வெளிச்சத்திலேயே அவர்களால் இயங்க முடியாது, கண்களை மூடிக்கொள்ளலாம். அடுத்தது ஆட்டிசம் பிள்ளைகள் நாம் கூப்பிட்டாலும் நமது கண்களையோ அல்லது நமது முகத்தையோ அவர்கள் நேராக பார்ப்பது கிடையாது. காரணம், அதற்கான பயிற்சிகளை நாம் தருவதன் மூலமாக மட்டுமே அவர்கள் அந்த விஷுவல் அதை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ அதே போல் இருட்டு, இப்போ சில நேரங்களில் இவ்வாறான பிள்ளைகள் தூங்க மறுக்கலாம். இப்போ பெற்றோர்களை பொறுத்த மட்டில் தூங்க முடியல அப்படின்னு தான் ஒரே வார்த்தையில் கூறுவார்கள். ஆனால் சில நேரங்களில் இருட்டு இவர்களுக்கு ஒரு விதமான பயத்தையும் அல்லது பார்வை திறனே போய்விட்ட போன்ற பிரச்சனைகளையுமே இவர்களுக்கு ஏற்படுத்தலாம். இப்போ இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் தூங்க மறுக்கலாம். இப்போ அதற்கு நாம் சிறிய பயிற்சிகளூடாக முதலில் வந்தால் இப்போ நேராக நம்மை பார்க்க மாட்டேங்கின்றார்கள், எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்போ பிள்ளைகளை எவ்வாறு அதை பயிற்சியின் மூலமாக மேம்படுத்தலாம் என்றால், ஒரு இருட்டு அறையில் வைத்து இப்பொழுதெல்லாம் நிறைய சிறிய விளக்குகள் வந்துள்ளன, LED லைட் உருவங்களுடன் கூடிய, அதை தந்து நாம் குறிப்பிட்ட அவற்றை தொட பயிற்றுவிக்க வேண்டும். சிறிய அதே போல் இப்போ மெழுகுவர்த்தி அல்லது ஈவன் ஃபோனில் இருக்கக்கூடிய லைட்டை உபயோகித்து பிள்ளையை நம்ம பேரை கூப்பிட்டு அழைக்கணும். அந்த நேரத்தில் நமது கண்ணுக்கரையில் இவ்வாறு வைத்து கொண்டு அழைக்கும் பொழுது பிள்ளை மெல்ல நமது பெயரும் அந்த இருட்டில் மற்றது எதையுமே பார்க்க முடியாது இல்லையா, அப்போ பெயர் வரக்கூடிய இடத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஒளியையும் பார்க்க பழகும் பொழுது அவர்களின் ஐ கான்டாக்ட், அதாவது பிறகு மெல்ல மெல்ல யாரும் அழைத்தால் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய திறனை மேம்படுத்த முடியும். இவ்வாறு எழுத்துக்கள் சில நேரங்களில் இந்த கற்றல் குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை உள்வாங்கி அதை சரியான கொப்பிகளில் எழுதுவதில் பெரிய பிரச்சனை இருக்கும். அவ்வாறான பிள்ளைகளுக்கு அவற்றை அருகில் வைத்து அதிலிருந்து சில அட்டைகள் மூலமாக அந்த எழுத்துக்களை பயிற்றுவித்து கொப்பிகளில் எழுத பயிற்சியை தருவதன் மூலமாக அந்த
இயல்பாக அவர்களுக்கு கற்றல் நடவடிக்கைகளை கொண்டு போக முடியும். அதேபோல் இருட்டு இது இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் மெல்ல சிறிய விளக்குகள் மற்றும் மெல்ல அந்த சாந்தமான சில மிதமான மியூசிக் அந்த மாதிரி தந்து பிள்ளையை உறங்க வைப்பதன் மூலமாக இவர்களின் அந்த விஷுவல் பிரச்சனையை நம்மால் சமப்படுத்தி கொள்ள முடியும். உண்மையில் ஆழமாக சிந்திக்க வேண்டியவருடைய விசேட தேவையுடையோர் இன்றைய மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கான நீங்கள் சொன்னது போல ஐம்புலன்கள் அதில் ஒரு பார்வை தொடர்பான விடயத்தில் இவ்வாறு அணுகுமுறை, அதற்கான தீர்வு, பயிற்சிகள் சொல்லியிருந்தோம். அடுத்ததாக இந்த கேட்டல் சார்ந்த குறைபாடுகளும் இவர்கள் மத்தியில் இருக்கலாம். அவர்களுக்கு எவ்வாறான பயிற்சிகள், எவ்வாறு இனங்காணுவது, அவர்களுக்கான பயிற்சிகள் என்னவாக இருக்கு? நீங்கள் இயல்பாகவே அவர்களை கண்டுபிடிக்க முடியும். அதாவது எந்நேரமும் காதுக்குள்ள கையை வைத்து மூடிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ சாதாரண சத்தங்களே அவர்களுக்கு பெரிய இரைச்சலாக மூளைக்குள் செல்லும். அதையும் தவிர சிறிய க்ரீக் சத்தம் கூட தலையில் இடியாக விழும். சில சத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியும், சில சத்தங்கள் அவர்களுக்கு மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அதையும் தவிர எந்த சத்தத்திற்கு நாம் நமது வெளிப்படுத்தணும் என்பது தெரியாது. உதாரணத்துக்கு பாடசாலையில் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பறவைகளின் சத்தம் அல்லது போக்குவரத்து சத்தத்தில் இருந்து இந்த கற்கக்கூடிய சத்தத்துக்கு தான் தன்னை உட்புகுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதே அந்த மூளை இவர்களுக்கு பிரித்து தருவதில்லை. அதனால் எல்லா சத்தங்களையும் உள்வாங்கி எதையுமே அவர்களால் கிரகித்து கொள்ள முடியாமல் சிரமப்படலாம். இப்போ நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லி தரது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது பிள்ளை எந்தெந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டது என்பதே அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்களை ஒரு சத்தம் அல்லாத ஆடிட்டரி நமக்கு அதை அதில் அமர வைத்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தது சத்தங்கள் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் பொழுது மெல்ல மெல்ல அதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இப்போ சில மாணவர்கள் யாராவது ஒரு மாணவர் கத்தி விட்டால், இப்போ எமது பாடசாலைகள் உடனே அவரை அடித்து கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை துடிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த சத்தம் தாங்க முடியாமல். இவருக்கு அது ஒரு 5 நிமிடத்துக்கு அந்த சத்தம் மூளைக்குள் சென்று அவருக்கு தலையை வேதனைப்படுத்தும். அது வரைக்கும் அவர் அதில் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அதை உணர்ந்து அவ்வாறான சத்தத்தை முதலில் மெல்லியதாக அவர்களுக்கு பழக்கப்படுத்தி மெல்ல மெல்ல அந்த நம்ம இயல்பாக கேட்கக்கூடிய சத்தம் வரைக்கும் அவர்களை பழக்க வேண்டும். சில நேரங்களில் இப்போ கூடுதலான இரைச்சல் அந்த மாதிரி இடங்களில் இவர்களால் முடியவில்லை என்றால் இவர்களுக்கான இயர்பட் தற்போது இருக்கின்றது. அதை எடுத்து இப்போ நம்ம பார்த்தீர்கள் என்றால் இந்த நீச்சல் குளங்களிலுமே காதுக்குள் அதை வைத்து கொள்வார்கள். ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். இதை 2 காதுக்குள்ளையும் வைத்து கொள்ளலாம். அல்லது ஹெட்போன்ஸ் பாவிக்கலாம். இவ்வாறு பாவித்து பிள்ளையை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்க மாட்டுகின்றார் அப்படின்ட்டு கையை எடுக்கணும். ஆனால் அந்த பிள்ளை அவ்வளோ சிரமப்படும். அதை உணர்ந்து அதற்கு அதை தருவதன் மூலமாக பிள்ளை அந்த பிரச்சனையிலிருந்து சிரமப்படாமல் பாதுகாத்து கொள்வது மற்றும் எவ்வாறு கற்பிப்பது. இப்போ நம்ம நமக்கு தெரியுது இல்லையா, பிள்ளை இத்தனை சத்தங்களுக்கு மூலாக கற்க முடியவில்லை என்றால் தனியாக சத்தமில்லாத அறைக்குள் எடுத்து அதை கற்பிக்கும் பொழுது பிள்ளை இலகுவாக கற்றுக்கொள்ளும். அதையும் தாண்டி அப்போது நானே அறிந்து கொண்ட ஒரு விடயம், சில பிள்ளைகள் ஆட்டிசம் பிள்ளைகள் சாப்பிட மறுப்பார்கள், புரிந்து கொண்டிருப்பார்கள். இதற்கு அவர்கள் கடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நுண்ணிய சத்தம் அவர்களுடைய மூளையில் போயிட்டு பெரிய அதிர்வை உண்டாக்கும். அப்போ இதுவே நமக்கு தெரியாது. பிள்ளை சாப்பிடலை அப்படிங்கும் பொழுது நாம் சாப்பிட மாட்டேங்கிறார் என்று அதை தருவதற்கு தான் பயிற்சியில் முக்கியமாக கொடுப்பேமே ஒழிய பிள்ளைக்கு இந்த சத்தத்தினால் தான் பிள்ளை சாப்பிட மறுப்பது என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடிக்கக்கூடிய கிறிஸ்பி சத்தம் அவங்க அவர்களுக்கு தலை வலியை ஏற்படுத்தக்கூடும். இப்போ அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மெல்ல அதை ஒரு நனைத்து ஈரப்பதத்தை கொடுத்த நிலைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு அதை சாப்பிட கொடுக்கலாம். ஸோ இப்போ சத்தத்தை அவர்களுக்கு அதிலிருந்து எடுப்பதற்கான பயிற்சிகள் நம்ம தர வேண்டும். முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கையாளும் முறை. சரியாக அவர்களுக்கு பயிற்சியை தரும் பொழுது பிள்ளைகள் அது தினம் இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், கவனக்குறைபாடால் துன்பப்படுகின்றார்கள்.
இருக்கக்கூடிய விடயங்கள்னால அதை நாம் அறிந்து அதை நிவர்த்தி செய்யலாம். உண்மையில் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியவருடைய நாங்கள் மேலோட்டமாக பார்க்கிறோம். உள்ளே சென்று அவர்கள் நிலையில் இருந்து பார்த்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. பார்வை பார்த்து விட்டோம், கேட்டல் பிரச்சனை பார்த்து விட்டோம். இப்பொழுது சுவையும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு பிள்ளைகளை பொறுத்தளவில் சாதாரண ஒரு பிள்ளையை பொறுத்தாலும் கூட ஒரு சுவையை அறிந்தால்தான் உண்ணும், அல்லது அந்த உணவை உட்கொள்வது மறுப்பு தெரிவிக்கும். இவர்களுடைய அந்த சுவை தொடர்பான விடயங்களில் என்ன சிக்கல்கள் வரலாம், அதனை எவ்வாறு நிவர்த்திக்கலாம்? ஆமாம், இப்போ மற்றது போலவே இதுவும் தவறாக அவர்களுக்கு மூளைக்கு கடத்தப்படலாம். சில பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பச்சை மிளகாய் ஒரு 10 குடித்தாலும் சாப்பிடக்கூடிய திறன் இருக்கும். சிலருக்கு வந்து அறவே ஒரு காரமான பொருளை நாக்கில் வைக்கவே முடியாது. இது ரெண்டுமே வந்து அந்த சமநிலையில் ஏற்படக்கூடிய அசாதாரண தன்மை. பொருட்கள் பேப்பராக இருக்கட்டும், கற்களாக இருக்கட்டும், மண் எதையும் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளக்கூடியது. இது எல்லாத்துக்குமே இந்த உணவை சாப்பிடுவது மற்றும் சுவை குறைவு அல்லாட்டி அதீத ஒரு சென்சரின்னு சொல்லுவோம். ஒன்று நாக்கள் பட்டாலே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழப்ப நிலை இருக்கும். இது முக்கியமாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகமாக காணப்படும். பெற்றோர்கள் கூறுவது வந்து இவருக்கு இந்த உணவு தான் பிடிக்கும் அப்படின்னு. அந்த ஒரு சில நேரங்களில் சத்தே இல்லாத பிள்ளைகள் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த சுவை ஊட்டி கலந்த உணவுகள் வந்து அதிகமாக இவர்கள் சாப்பிடுகிறார் என்று அதையே தருவார்கள். இப்போ சுவையற்ற கீரை வகைகளாகட்டும், மரக்கறியாக இருக்கட்டும், பிள்ளைகள் வந்து சாப்பிட மறுப்பது. இதற்கு முக்கிய காரணமே வந்து அந்த சுவை உணர்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதனால் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது 3 வயது முதல் கோல்டன் பீரியட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த நேரத்திலிருந்து அந்த 5 வயதிற்குள் அவர்களுக்கு தேவையான உணவை தருவதன் மூலமாக பிள்ளைக்கு மூளைக்கான விருத்தி நிலையை நம்மால் தர முடியும். அதாவது பசிக்காக அந்த அந்த மாதிரி போட்டு பிள்ளைய வயிற்றை நிரப்புவதை விட கட்டாயமாக 2லிருந்து 5 வயதிற்குள் தான் மூளை விருத்தி அடையும். இப்போ இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் முயற்சியை தருகிறோமோ, 1.5 வயதிலிருந்து எப்போது அறியப்படுகிறார்களோ இவர்கள் விசேட தேவைக்கிறோம், இந்த 5 வயதிற்குள் நாம் சரியான உணவு முறைகள் மற்றும் அவர்களுக்கான சத்தான உணர்வு இவற்றை பயிற்றுவிப்பது மூலம் காலத்துக்கும் இப்பிள்ளைகள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும். சில ஆட்டிசம் தன்மையை நம்மால் குறைத்தே முடியும். குறைத்தே அவர்களை இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். இப்போ இதற்கு பெற்றோர்கள் செய்யும் தவறான விடயம் என்னென்னா, ஒவ்வொரு பாடசாலையாக மாற்றிக்கொண்டு இருப்பது, ஒவ்வொரு ஆசிரியர்களை மாற்றிக்கொண்டிருப்பது, ஒவ்வொரு தெரபிஸ்ட்டு அல்லது டாக்டர்ஸை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் பிள்ளையின் பாதிப்புகளின் காரணமாக. ஆனால் இது எதுவுமே தேவையில்லை. பிள்ளைக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து அது என்ன பிரச்சனையினால் பிள்ளை பாதிப்படைந்திருக்கு என்று தெரிந்து கொண்டு பெற்றோர்களே இதை வந்து சரியாக பயிற்சியினூடாக கொண்டு வந்த முடியும். அந்த பயிற்சியிலேருந்து பிள்ளையை வெளியில் கொண்டு வந்துடலாம் அந்த சென்சரி தெரப்பியின் மூலமாக. அப்போ இதற்கு வந்து பெற்றோர்கள் தான் முக்கிய பங்காற்ற வேண்டும். பிள்ளைகளை மாற்றிக்கொண்டே இருக்காமல் பிள்ளைக்கு இந்த பிரச்சனையை எவ்வாறு சீர் செய்வது என்று அறிந்து அதற்கான பயிற்சிகள். இப்போ இந்த சுவையூட்டிகள் கலந்த உணவை ஆரம்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு தரும் பொழுது அதற்கு பழகிய நாக்காகட்டும் மூளையாக இருக்கட்டும் இப்போ இதுதான் சாப்பிடக்கூடிய உணவாக ஏற்றுக்கொள்ளும். அதன் பிறகு சுவை அற்ற உணவுகளை தரும் பொழுது அது அவர்களுக்கு வந்து ஒரு பேப்பரை வாயில் வைத்த மாதிரியே இருக்கும், உடனே துப்பி விடுவார்கள். அப்போ இதனால் பெற்றோர்கள் முடிவெடுக்குது இது தான் பிடிக்குது இது பிடிக்கவில்லை என்று. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சுவை அற்ற இந்த கீரை வகைகள் மற்றும் தானிய வகைகளை கொடுத்து பயிற்றுவிக்க வேண்டும் பிள்ளைகள். உண்மையில் ஒரு பிள்ளை வளர்ப்பு என்பது அற்புதமான ஒரு கலை, நன்கு அறிந்திருக்க வேண்டும். பல நுட்பங்கள் இருக்கின்றது, அருமையாக சொல்கிறீர்கள். பல விடயங்கள் பார்த்து விட்டோம். நீங்கள் இந்த விசேட தேவையுடையோர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுடன் அதிகமாக நெருங்கி பழகிறீர்கள், அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றீர்கள். இந்த ஸ்பரிசம் தொடுகை அவர்களுடைய அந்த உணர்வுகளில் என்னென்ன மாறுபாடுகள் இருக்கலாம், அதற்கான பயிற்சிகள் என்ன இருக்கின்றன? இதே போல தான் இப்போ தொடு உணர்வில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை கடன் இவர்களுக்கு ப்ரஷ் அந்த தூரிகையை வாயில் வைத்த உடனே அதை மறுத்து குதிப்பார்கள். அப்போ பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உடனே என்ன செய்வது, அவர்களை இறுக்கி பிடித்து
பல் துலக்க ஆரம்பிப்பார்கள். இப்போ இவர்களுக்கு இந்த தூரிகை நாக்கிலோ அல்லது பற்களிலோ படும் பொழுது மூளைக்கு போகும் சிக்னல் எவ்வாறு இருக்கும் என்றால், ஒரு ஏதோ நமக்கு எப்படி எறும்பு ஊறுகின்றது அல்லது ஒரு ஆபத்தான விடயம் நமது உடலில் படுவும் போல நெருப்பு படும் பொழுது நாம் எப்படி நமது உடல்நிலையை இறுக்கிக் கொள்கிறோமோ அவ்வாறு கட்டளை மூளை உடலுக்கு செலுத்தும். அதனால் இப்போ ஒரு தூரிகையாக இருக்கட்டும், நிகம் வெட்டுவதாக இருக்கட்டும், முடி வெட்டுவதாக இருக்கட்டும், இவர்கள் ஒத்துழைப்பதற்கு சிரமமாக இருக்கும், இவர்களை ஒத்துழைக்க வைப்பது. இப்போ பெற்றோர்கள் செய்வது என்னன்னா, இறுக்கி பிடித்து அந்த செயல்பாடை வைப்பது. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, அடுத்த நாள் அப்போ அந்த பிள்ளைக்கு பல்லு விளக்குவது என்பது ஒரு பாரிய போராட்டமாகவும் தலைவலியாகவே வெறுப்பான ஒரு விடயமாகவே அங்கே உருவாக்கி விடுகின்றோம். இப்போ நமக்கு நல்லா தெரிந்திருக்கும், பிள்ளை பல் துலக்க மறுக்கிறாருன்னா அங்கு தொடு உணர்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்போ அதற்கான மாற்று திட்டம் என்ன? மெல்ல கைகளில் அவர்களுடைய கைகளிலே வைத்து பேஸ்டை வைத்து மெல்ல கழுவ வைப்பது, அல்லது வாய் கொப்பளிக்க வைக்கக்கூடிய நிறைய திரவங்களை சரி அந்த ஒரு ஆபத்தான செயல்பாடை அதை மாற்றக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆட்டிசம் இல்லை பிள்ளைக்கு ஒரு ஆப்பிளை கடித்து கொண்டு படிக்கட்டில் இறங்கி கொண்டிருக்கிறார், விழுந்து காயமடைந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு அந்த படிக்கட்டில் தவறாக கால் வைத்ததினால்தான் விழுந்ததாக தெரியாது, ஆப்பிள் கடித்ததினால்தான் தான் விழுந்து. இப்போ பிறகு அந்த பிள்ளைக்கு ஆப்பிள் சாப்பிடாது. அப்போ நாம் நினைச்சேன் அதை மல்லுக்கு. இப்போ இந்த மாதிரி குழப்ப நிலை இவர்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், முடி வெட்டுவதாக இருக்கட்டும், மெதுவாக அவர்களை தூங்க வைத்து அல்லது தூங்கும்பொழுது மெதுவாக நகங்களை வெட்டுவது இவ்வாறு செய்யும் பொழுது பிறகு மெல்ல மெல்ல பிள்ளைகள் அதற்கு பழகி கொள்வார்கள். சிறிய விளையாட்டுக்களை தந்து அவ்வாறு அதையும் தாண்டி இதற்கான உடலில் உடைகள் இவர்களுக்கு அந்த நமது இப்போ ஷர்ட்டுக்குள் இருக்கக்கூடிய டேக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடம்பில் பட்ட உடனே சிலிர்த்து விடும். ஏதோ ஒரு ஆபத்தாக பூச்சி உடனே உடைகள் அனைத்தையுமே கலைந்து வீசி விடுவார்கள். இறுக்கமான உடைகள் அணிய மறுப்பார்கள். சில தும்பைப்பூ போன்ற உடைகள் எல்லாம் இவர்களுக்கு அவ்வாறு இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே குளிக்கும் பொழுது பிள்ளைக்கு ஒரு துணியால் சோப்பை எடுத்து மெல்ல மெல்ல பூசி அதற்கு பழக்க வேண்டும். அந்த உடம்புக்கு அந்த துணியா ஏற்றுக்கொள்வதற்கு பழக்க வேண்டும். அதே மாதிரி கால்களை உயர்த்தி கொண்டே நடப்பார்கள். இப்போ அந்த 2 வயதுள்ள சாதாரண பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இவர்களுக்கு தொடர்ந்தே இருக்கும். இப்போ மெல்ல மணல்களில் மெல்லிய காப்பட் போன்றவற்றில் நடக்க வைத்தார். அதன் பிறகு கொஞ்சம் கடினமான ஒரு துணியில் உள்ளது காப்பட்டில் நடக்க வைத்தார். அதன் பிறகு மெல்ல மணல் கற்களின் மூலமாக நடக்க வைத்து மூளைக்கு இதை அனைத்தையுமே ஒரு விளையாட்டுக்களாக செய்வித்து அதை அவர் மூளையை பழக்கப்படுத்த வேண்டும். இதை ஏற்றுக்கொள்வதற்கு பழக்க வேண்டும். நிறைய ஆட்டிசம் பெரிய 14-16 மாணவர்களை உடைகளை அணியாமல் கலைந்து செல்லுவது தற்போது பெற்றோர்கள் பெரிய பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு முக்கிய காரணம் ஆரம்பத்திலே இவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்ளாததுனாலேயே. அதனால் இதை ஆரம்பத்திலே சரி செய்துவிட முடியும் இந்த மாதிரி பயிற்சிகள் ஊடாக. உண்மையில் ஒரு விடயம் சில விடயங்களை நாங்கள் ஆரம்பத்திலேயே இனங்கண்டு அதற்குரிய பயிற்சிகளை கொடுத்தால் நிச்சயமாக அதற்கான பெறுபேறுகள் அல்லது நல்ல பலன் கிடைக்கும். இவருடைய சமநிலை என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். சமநிலையில் இவ்வாறு குழப்பம் ஏற்படுவதுதான் சிக்கல் வருகிறது. எவ்வாறு இருக்க வேண்டும்? அது இப்போ 5 உணர்வுகளுக்கு இல்லையா, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல் போன்ற பிரச்சனை. முகர்தலிலும் அவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் இருக்கும். எவ்வாறு என்றால் சில முகர்தல் நமங்களே பார்த்திருப்பீர்கள், அவர்கள் திரும்ப திரும்ப அதை முகர்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லது சில நமக்கு இருக்கக்கூடிய மனங்கள், உதாரணத்துக்கு எடுத்தால் ஒரு கடினமான இறந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பத்தி மனம் பிறகு நமக்கு எங்கே போனாலும் அது ஒரு துன்பத்தையும் வேதனத்தை தரலாம். அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். அதே போல இவர்களுக்கும் இது குளறுபடியாக மாறிவிடும். சில வாசங்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அதை ஒதுக்கி அதை செய்ய வேண்டும். இதை போல் சில நேரங்களில் இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொண்டால் அதை திரும்ப திரும்ப செய்ய பழகிக்கொள்வார்கள். அதுக்கு காரணம்
இயல்பாக வெளி உலகு தொடர்பற்று தனித்து வாழ்வதனால் என்ன செய்வது என்று தெரியாததனால் மூளையே அவர்களை வந்து ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உடலை ஆட்டி கொண்டிருப்பது, பொருட்களை அடுக்கி வைத்து கொண்டிருப்பது, கைகளை ஆட்டி கொண்டிருப்பது போன்று தன்னை அந்த இடத்தில் ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்குள் ஈடுபடுத்தி கொள்ளும். இப்போ இந்த உணர்வு சுவை இதில் வந்து அதிகமாக சாப்பிடுவதும் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் முடியும். இந்த முகர்தலையும் சில நேரங்களில் அவர்கள் உமிழ்நீர் மற்றும் சில கழிவுகளுக்குமே வந்து அவர்கள் பழக்கப்படுத்தி கொள்வார்கள். தனது வியர்வையை முகர்ந்து கொண்டே இருக்க இதெல்லாமே வந்து பொது வெளியில் ஏற்கக்கூடிய விடயங்கள் அல்லாமல் இருக்கும். இப்போ இது வந்து வளரும் பொழுது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஆரம்பத்திலேயே வந்து இவ்வாறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது அதை தவிர்த்து வேற பயிற்சிகளை தருவதனூடாக அந்த பிரச்சனையிலிருந்து கட்டாயமாக எடுக்க பழக வேண்டும். உண்மையில் இந்த விசேட தேவையுடையவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுடைய செயற்பாடுகள் வைத்து அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது, புலனுணர்வு சார்ந்த பயிற்சிகளை எவ்வாறு வழங்கலாம், அந்த பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் என்னென்ன பெறுபேறுகள் வருகிறது, அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பான ஆழமான, இதை விடவும் ஆழமான பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர காத்திருக்கின்றோம். இந்த பிள்ளை என்பது பிள்ளை செல்வம் என்று சொல்வார்கள். இது எதிர்கால சந்ததி, எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு பொறுப்பு அவர்களிடம் இருக்கின்றது. அவ்வகையான ஒரு பிள்ளையை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும், சாதாரண பிள்ளைகளை தாண்டி இவ்வாறு விசேட தேவையுடையவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய உணர்வுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது, அவர்களுக்கான புலனுணர்வு பயிற்சிகளை எவ்வாறு வழங்குவது என்று அற்புதமான தெளிவான விளக்கங்களை தந்த கலையகம் வந்து நேரடியாக இந்த அற்புதமான விளக்கங்களை தந்த கொழும்பு 13 விக்டோரி பாத் சென்டரின் பணிப்பாளர் நித்யா மகேஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். இன்றைய தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட சசிகாந்துக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.